காலை வணக்கம். சேனல பார்க்குற எல்லோருக்கும் எப்பவும் போல என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. இங்க யூடியூப் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் எல்லாத்துலயுமே டிஎம்எம் ஷேக்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரியல்ல இருக்கிறதோட எல்லா மனுஷங்களும் ரீல்ல தான் அதிகமா இருக்கும். நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒருத்தர் மனசுல என்ன இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஆட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இப்போ ரீல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ரியல்ல யாருமே இப்ப தெரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படி துணை முதலமைச்சரே வந்து சொல்றாரு, இப்ப வந்து சோஷியல் மீடியா ரீல் தான் ஒரு நாட்டோட தலைப்பு என்ன, ஒரு நாளைக்கு என்ன நடக்க போறதுன்ற தலைப்ப டிசைட் பண்ணுதுன்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சும் நான் ரீல பார்த்து தான் இப்ப தலைப்பு டிசைட் பண்ணியிருக்கேன். தமிழ் கடவுள் வந்தது தமிழ் கடவுள பத்தி நம்ம பேசுனது, இல்ல அவருக்கு ஒரு விழா எடுத்தது முக்கியமா? இல்ல பவன் கல்யாண பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியமான்றது தான் எனக்கு தெரிஞ்ச ரீல் வெர்சஸ் ரியலோட டாபிக் இப்போ. இந்த விஷயத்த பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட எப்பவும் போல இணைஞ்சிருக்காரு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஐஏஎஸ் ஷேக் தாவூத் அவர்கள். ஐயா, இந்த ரியலுக்கும் ரீலுக்கும் நீங்க எப்படி ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? ரியலும் ரீலும் இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கு. எந்த ரியலும் ரீலும் இன்னைக்கு ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா ரீல்ஸ பார்த்து தான் ரியலுக்கு வர்றாங்களா, ரியல்ஸ பார்த்து ரியலா இருக்கிறத பார்த்து ரீல்ஸுக்கு வர்றாங்களான்னு பார்த்தா ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு. இந்த ரீல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகமாக அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளுற மாதிரி, டக்குன்னு அப்படி பார்த்துட்டு அப்படி தள்ளுற மாதிரி. இப்ப இந்த கால சூழல் இன்னைக்கு போற வேகத்துல யாருக்குமே எதையும் நிதானிச்சு பார்க்கக்கூடிய நேரம் இல்லை. அப்ப இப்ப இருக்க இளைஞர்களும் சரி, மற்றவர்களும் சரி, படிக்கிற பிள்ளைகளும் சரி, ரொம்ப ஃபாஸ்டா அப்படி ரீல்ல தட்டி அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரீல் தான் வந்து ரியலாகவும் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட மாதிரி தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல விழா எடுக்கிறது வருஷம் வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சித்திர திருவிழாவில இருந்து நீங்க அதே மாதிரி பங்குனி உத்திர திருவிழாவில இருந்து இப்படி எல்லா திருவிழாக்களும் அதே மாதிரி என்ன சொல்றது, காவடி எடுக்கிறது, வேல் குத்துறது, அளவு குத்துறது, இப்படி நிறைய அவருக்கு தமிழ் கடவுளுக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் விழா எடுக்கிறாங்க. அதை விட இன்னொன்னு, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லிடுவாங்க. ஒரே வரியில அதை முடிச்சிடுவாங்க. இந்த 6 படை வீடையும் ஒரே இடத்துல வச்சு காட்டுற மாதிரி அதுக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறாங்க. அது ரீலு, அது ரியல். இப்ப அது ரீல் ஆயிருக்கு. எப்படி ரீல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தமிழ் கடவுள் கருணாநிதி தான். எனக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் முருகர் தான் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு தமிழ் கடவுள் கருணாநிதி அவர்கள் தான், கலைஞர் கருணாநிதி தான் எங்களுக்கு தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு மேடையில. அப்ப அவர் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு கருணாநிதியை சொன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கடவுள் இல்லைங்கிறது தாங்க திராவிட கொள்கை. அப்ப நீங்க அவரை போட்டோ வச்சு மாலை போட்டு அவரை கும்பிட்டுக்கிட்டு அவரை நீங்க கடவுள்னு சொன்னா, பெரியார் எப்படி கடவுள்களை எல்லாம் செருப்பால் அடிச்சாரோ, செருப்பு மாலை போட்டாரோ, அதே மாதிரி இப்ப இவருக்கும் செருப்பு மாலை போட்டு செருப்பால் அடிக்க போறீங்களான்னு சொல்லிட்டு ரீல் ஓடிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க மாட்டாம சும்மா தேவையில்லாம ஒரு ரியல கேட்க அது இப்ப ரீல்ல எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அவங்க சொன்னதுதான். அண்ணா, பெரியார் எல்லாருமே, அதாவது அண்ணாவை கூட அதுல நம்ம ஒரு பக்கம், அதாவது என்ன சொல்றது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரு. ஆமா. ஆனா பெரியார் அப்படி எல்லாம் சொல்லல. பெரியாருக்கு செருப்பு, கடவுளுக்கு செருப்பு மாலை போட்டாரு ராமருக்கு, அதனால பிள்ளையார செருப்பால் அடிச்சாரு, இப்படி எல்லாம் பண்ணாரு. அப்ப இவர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு அது தெரியல. ஏன்னா இவர் இருக்கிற காலத்துல பெரியார் இல்ல பெரியாருடைய வழி இவருக்கு தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. அவரை பத்தி படிக்கலங்கிறீங்க. அவரை பத்தி இவர் படிக்கல. ஆமா, இவர் படிக்காதனால இவர் என்ன பண்ணிவிட்டாரு, மேடையில பேசும்போது முத்தமிழ் கலைஞர்
டாக்டர் கருணாநிதி அவர்கள் தான் ம். எங்களுக்கு தமிழ் கடவுள்னு சொல்லிட்டாரு. ஒரு ஃப்ளோல அப்படியே சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டாரு. ம், ம். அப்ப இத சொன்ன உடனே நம்ம பிள்ளைங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஆமா ரீல்ஸ் போடுவோம்ல. ஆமா திராவிட மாடல்னு சொல்லிட்டு ஆமா. கடவுள் இல்லைன்னு செருப்பால் அடிச்சுட்டு ம், ம். இப்ப கருணாநிதி கடவுள்னா அப்ப கருணாநிதிக்கு செருப்பு மாலை போட போறியா? ம், ம். கருணாநிதியை செருப்பால் அடிக்க போறியா? ம், ம். கருணாநிதி போட்ட இப்ப மாலை போட்டு செருப்பால் அடிக்க போறியா? ம், ம். அப்படின்னு ஆளாளுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம். அது ஒரு பக்கம். சரி இது இப்படி இருக்கையில நம்ம சேகர் பாபு ஐயா சும்மா இருந்தாரா? அவர் ஒண்ணு கிளப்பினார்ல பவன் கல்யாண் வந்ததுக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? 10ஆம் குறைக்கு நான் பார்ப்பனா ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் என்ன பண்ணிட்டாரு? ம், தெலுங்கருக்கும் தமிழ் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? ம். இவர் சென்னையில ஒரு தொகுதியில இருந்து ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அவர் துணை முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு. அவரை கொண்டு வந்து சென்னையில ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகுங்கிறாரு. ஆமா. என்னத்த சொல்ற இதுல? அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஒரு ரியலை கிளப்பி விட்டுட்டாரு. ரியல கிளப்பி விட்டாரு. இந்த ஆமா. ரியலுக்கு என்ன பண்ணிட்டாங்க நம்ம ரீல் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஆ, ஆ. உடனே எல்லாரும் களத்துல குதிச்சு ம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ம். ஓங்கோல்ல பிறந்து ம், இங்க வந்து வளர்ந்த கருணாநிதி குடும்பம் முதலமைச்சராகலாம். ம். அதே மாதிரி சேகர் பாபு தெலுங்குக்காரர் வந்து அமைச்சராகலாம். அமைச்சராகலாம். ஆமா, அப்போ பவன் கல்யாண் தமிழ்நாட்டுல வந்து முருக கடவுளை கும்பிடக்கூடாதா ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு இத வேற ஆரம்பிச்சு அவரு கருணாநிதி காலத்துல ஆ. கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் ம். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் முதல்வராக பதவி ஏத்தார்ல. ஆமா, ஆமா. அப்ப அந்த பதவி ஏத்த நேரத்துல தெலுங்குல நியூஸ்ல போன அந்த ம். ரீல எடுத்து ம், ம். கட்டிங் பண்ணி இந்த மாதிரி ஓங்கோலை சேர்ந்தவங்க ம், ம். தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவங்க ம், ம். தமிழ்நாட்டுல வந்து முதல்வராக பதவி ஏற்கிறாரு ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ம், ம். நல்ல இசை வாசிக்கக்கூடிய இசை கலைஞர்கள் கலைஞர்கள். ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருமிதமாக இங்க பேசுறாங்க. அங்க பேசுறாங்க. இவர் அண்ணன் பவன் கல்யாணம் இப்படி பேசிக்கிட்டாரு. இவர் இப்படி பேசி ஆ, ஆ. இந்த ரீலாக்கி விட்டுட்டாரு. ரீலாக்கி விட்டுட்டாரு. அதுவும் இல்லாம கடவுளுக்கு எது பாச? கடவுளை யார் வேணா கும்பிடலாம். அதுல என்ன தெலுங்குக்காரர் ஆங்க தமிழ்காரர் இவர் சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. ஆமா அதுதான் தமிழ் கடவுள் கருணாநிதி. ஓ அப்படி அர்த்தம். அதை வச்சுதான் அவர் இது சொல்லிவிட்டாரு. ஏன்னா ம், மகேஷ் பொய்யாமொழி சொன்னதுனால ம், ம். நம்ம சேகர் பாபு அமைச்சர் என்ன பண்ணிட்டாரு? தமிழ் கடவுள் கருணாநிதி இருக்கையில முருகர் எதுக்கா? முருகரை எப்படி வந்து இவர் கும்பிடலாம் ஓ தப்புதானே அப்ப? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல அதை சொல்ல ம், ம். நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா எல்லாரும்? ம், ம். உடனே போடுறேன் பாருங்க ரீலன்னு சொல்லி போட்டாம பாருங்க ரீல. ம். எல்லா பக்கமும் இப்ப ரீல அறுந்து போச்சு. ஆண்டு போச்சு. ம், 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 ம். மாதிரி இல்ல. இப்ப இப்ப இவங்க விடுற ரீல் எல்லாம் வந்து 5 நிமிஷத்துல ரீல் ஆகி எல்லாருக்கும் வைரல் ஆயிருது ஆமா, கொஞ்ச நேரத்துல. உடனே நீங்க எதையாவது தப்பு தவறா பேசுனீங்கன்னா ஆமா. உடனுக்கு உடனேயே அந்த ரியல் வந்து ரீல் ஆயிடும். அப்படிதான் வந்து சிஎம் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு வாய் பிரசங்கல்ல அவர் வந்து திருக்குறள்ல வந்து ஒரு வாசகத்தை கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாரு. அதையும் ரீல்ல போட்டு பசங்க ஓட்டிட்டாங்கல்ல. ஆமா அது சொல்றது சரியா சொல்லணும்ல. ம், ம், அவர் சொல்றது ம், ம், சரியா சொல்லணும்ல. சரியா சொல்லாம ம், ம், இளமைங்கிறதுக்கு இது அது இளம்ங்கிறதுக்கு பதிலா ஊக்கம் தருங்கிறதுக்கு பதிலா ம், ம், இளமைன்னு சொல்லிவிட்டாரு. ம், ம். அப்ப அது என்ன ஆகி போச்சு? வாய் தவறி அவர் சொன்னது ஒரே ஆமா. பதட்டத்துல அவருக்கு எப்பவுமே பதட்டத்துல இருக்காரு. பதட்டத்துல இருக்காரு. அதை சொன்னது அதை உடனே ரீலா போட்டு ம், ம், ம். அந்த ரீலாக்கிட்டாங்க. ரீலாக்கி எல்லா பக்கமும் ஓட விடுறாங்க. ஆமா, ஆமா. அது மாத்திரம் இல்ல, ம், ம். சென்னை மேயர் ஆமா. அவங்களுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா ம். இன்சூரன்ஸ் மத்திய அரசு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கு ஆ. எல்லா மக்களுக்கும். ம். 5 லட்சம் வரைக்கும் மத்திய அரசு. ஆமா. மாநில அரசு 3 லட்சமோ 4 லட்சமோ மாநில அரசு ம், ம். கலைஞர் கருணாநிதி காப்பீட்டு திட்டம் திட்டம். ஆமா. அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. ம், ம், ம். இது 10ஆம் குறைக்கு என்ன பண்ணிட்டாங்க? நீங்க எல்லாம் இப்படி ரீல் விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ம். ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கீங்க, நான் சும்மா இருப்பேனா நானும் ஷூட்டிங் எடுக்கிறேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேயர் என்ன பண்ணிட்டாங்க? ஆ. நம்ம பெருங்குடி அந்த இது பக்கம் வட்டாரத்துல. ஆ. இன்னொரு அங்க குப்பைகள் கொண்ட இடங்களுக்கும் போய் ம், அங்கே குப்பைகளை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ம். நம்ம என்ன சொல்றது அந்த தூய்மை பணியாளர்கள் ஆமா. ஆ. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க சுகாதாரம் பண்ணணும் கேம்ப் போட்டாங்களா? கேம்ப போட்டுட்டாங்க. ஆ. கேம்ப போட்டு அவங்களுக்கு எல்லாம் மாத்திரை மருந்து கொடுக்குறோம், உங்க எல்லாருக்கும் எல்லாம் பண்றோம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்றோம் ம், அப்படின்னு இவங்க ஒரு கேம்ப போட்டு அதை ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுத்தாங்க, ம், என்ன செக் பண்ணாங்க, என்ன நோய், ம், அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க. இப்ப என்ன கேட்டா இங்க சென்னையில பாத்தீங்கன்னா 200 வார்டு இருக்கு, ம், 20 மண்டலம். ம். இப்ப 20 மண்டலத்திலும் இதை செஞ்சாங்களா ஆமா. அப்படின்னா இல்ல.
அதையும் அந்த 2 ஏரியா ஒரு போயிட்டாங்க. அவங்க ஷூட்டிங்க ஷூட்டிங்கா? ஓ, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூட்டிங்க போட்டு போட்டாங்க. அந்த ஷூட்டிங்க முடிச்சிருக்காங்க. அது பெரிய இப்ப ரீலா ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரியல் காப்பீடு திட்டம்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தானே இருக்கு. இப்ப இது ஸ்பெஷலா அவங்களுக்கு மட்டும் என்ன, துப்புரவு தொழிலாளருக்கு மட்டும் இவங்க என்ன ஸ்பெஷலா கொடுத்துட போறாங்க? அப்ப இந்த காப்பீட்டு திட்டம் பழைய காப்பீட்டு திட்டம் என்னாச்சு? என்ன ஆச்சு அப்ப? அரசு இப்ப கலைஞர் பெயரால உள்ள காப்பீட்டு திட்டம் என்னாச்சு? அதே மாதிரி மத்திய அரசு காப்பீட்டு திட்டம் என்னாச்சு? அதுக்கு அந்த கான்ட்ராக்ட்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட் சேலரி நிக்குது, அதையாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. அதை கம்ப்ளீட்டா அதை பண்ணிருக்கலாம். அதை இவங்க பண்ணவே கிடையாது. அதை விட்டுட்டாங்க. அமௌண்ட் இப்படி ஒரு 2 இடத்துல போய் அந்த அம்மா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது முந்தைக்கு இப்ப நான் ரொம்ப விவரமாயிருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்டாலும் அதற்கு எதிராக எதிர்மறையா பேசக்கூடிய அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடரும் பான்ஸ் பவுடரும் வந்துட்டாங்க. இப்ப அவங்க மேக்கப் போட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க, ஒரு வழியில போய்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ரீல் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீலா போட்டு அதை வேகமாக அதையும் ரியல்ல பண்ற தப்ப அவங்க செகண்ட்ல ரீலா மாத்தி உங்க முன்னால கொண்டாந்து. ஆனா அந்த ரீல்லையுமே உண்மையை காட்டிடுறாங்க பசங்க. அதத்தாங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு. டெய்லி ஆமா, ரியலையும் பார்க்க வேண்டியது இருக்கு, ரீலையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ரீல பார்த்தா தான் ரியல் தெரியுது, ரியலை பார்த்தா தான் ரீல் தெரியுது. இப்ப நம்ம ரீல்ல இருந்து இப்ப ரியலுக்கு வருவோம். டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியிலே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் பிள்ளைங்க வந்து உள்ளிருப்பு போராட்டத்துல இப்ப இருக்காங்க? இது சரியான, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரியலான ஒரு சப்ஜெக்ட். ஆமா, இந்த அம்பேத்கர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் தரமணியில இருக்கு. ஆமா. இப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பிளாக், ஒரு பிளாக்கு 150 பேரு, அப்படி 450 மாணவிகள் இருக்காங்க. இப்ப இதுல வந்து ஒரு ரூமுக்கு 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இருக்க கழிப்பறை வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்திலேயே 48 கழிப்பறை தான். 48 கழிப்பறை இருக்கு. இந்த 48 கழிப்பறையை 450 பேர் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட். ஆமா. அப்ப இது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெண்கள். ஆமா, மாணவிகள். ஆமா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கஷ்டம். வந்து ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இருக்கையிலேயே அந்த டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்றாருன்னா, திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சேப்பாக்குல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருந்து 115 பேரை இமிடியேட்டா இங்க கொண்டாந்து சேர்க்கிறாரு. இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆமா, 600 மொத்தம் 600,000 ஸ்ட்ரென்த். ஏன் அங்க இருந்து க்ளோஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? கேட்டா அவங்களுக்கு வந்து வேற கட்டடம் கிடைக்கல, அந்த கட்டடத்தை இடிக்க போறதாக அரசு சொல்லிட்டதாக. ஏற்கனவே சேத்பாக்ல இருக்க கட்டடத்தை இடிக்கிறனா அந்த பிள்ளைங்களை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இடம் கிடைக்கல, கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க வேற இடம் பார்த்துட்டு அந்த ஏற்பாடு பண்ணி. கண்டிப்பா. இப்ப முதல்லயே நாங்க வந்து இவ்வளவு பிரச்சனையில இருக்கோம். 48 ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. 48க்கு 450 பேர் இருக்கோம். ஆமா, அதுவே கஷ்டம், ரொம்ப கஷ்டமா நாங்க அதை போய்கிட்டு இருக்கோம். 115 பேரை இன்னும் நான் சேர்த்து 600 பேருக்கு 48 கழிவறையை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க எங்களை கொண்டாந்து இருங்கன்னு சொன்னா எப்படி இருக்க முடியும்? எப்படி இந்த பிள்ளைய படிக்க முடியும்? எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ரொம்ப சிரமம். அதுவும் மாணவிகள். கண்டிப்பா. வெளியில அங்கிட்டு போக முடியாது. இப்படி ஏன் பண்றீங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரார போய் ஒரு ஹைஜீன் ஃபேக்டராவும் இருக்காது இல்லையா? இத்தனை பேருக்கு நோய் வேற வந்துரும். அப்புறம் அப்ப இது அந்த ரிஜிஸ்ட்ரார போய் இவங்க கேக்குறாங்க. கேட்க அவர் என்ன பண்றாருன்னா, லெத்தாஜிக்கா உங்களுக்கு தெரிஞ்சா ஏதாவது பில்டிங் இருந்தா பாத்து சொல்லுங்க, நாங்க வேண்டாம் அதை வந்து எடுத்துக்கிறோம், வாடகைக்கு எடுத்துக்கிறோம், கொள்றோங்கிற மாதிரி பதில் சொல்றாங்க. இந்த போராட்டத்துல இருக்க மாணவிகள் தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டத்துக்கு வெளியில இருந்த மாணவர்கள், அதுவும் குறிப்பாக அதிமுகவுடைய மாணவர்கள் அணி வந்து இதுல வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பண்ணணும்னா இங்க உள்ளிருப்பு போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்ப இது வந்து எப்படின்னா, உயர்கல்வி துறையை சேர்ந்த அமைச்சர் பார்க்க வேண்டியது கோவி செல்வியன் இருக்காரு. அவர் தான் இந்த இதை பார்க்கணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இதெல்லாம் பார்க்கணும்.
அவர் இது எல்லாமே பாக்குறாரா? அதுல நம்ம முதல்வர் இதனுடைய ம் நிலைக்கு அவருடைய காதுகளுக்கு இது எட்டுதா, அவர் பார்வைக்கு இது தெரியுதா ம் ம் அப்படிங்கிறது தெரியல. இது ரியல், இது ரீல் கிடையாது, இது ரியலா நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உள்ளிருப்பு போராட்டம், மாணவர்கள் ஆமா போயிட்டு இருக்கு. உள்ளிருப்பு போராட்டம். இது உடனே வந்து அரசு கவனத்துக்கு போகணும், உடனே பார்க்கணுங்கிறதுக்கு தான் ம், ம், இத பேசுறோம். அரசுடைய கவனத்துக்கு வேணும். ம், ம். அந்த மாணவிகள் வந்து நல்லா படிக்கணும், மேல வரணுங்கிற ஆர்வத்துலதான் ஆமா இத பேசுறோம், இத செய்யறோம். ஆமா சரி, இது இப்படி இருந்துகிட்டு இருக்கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் இன்னொன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மருத்துவமனைகள்லயும் பிரச்சனையா இருக்கு. இப்ப சேலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனை, ம் சேலத்துல இருக்க அரசு அரசு மருத்துவமனை, மருத்துவமனை அதுல போய் மாத்திரை வாங்குறதுக்கு இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போனா, ம் அங்க இந்த மாத்திரை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சீட்டை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குறாரு. சரி ம் கொடுத்த உடனே அந்த சீட் அங்க டேபிள்ல வச்ச உடனே அது காத்துல பறந்து கீழே விழுந்துருது. ம் அவரு அங்கிருந்து எதையோ ஒரு சீட்டை பார்த்து அதுல இருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு. ஓ பேஷண்ட்டுக்குள்ள பார்மசில பேஷண்ட்டுக்குள்ள சீட்டை பார்த்து மாத்திரையை கொடுக்கல, ஏதோ ஒரு சீட் எடுத்து அந்த பேஷண்ட் கையில கொடுக்குறாங்க. கொடுக்குறாரு. அப்ப அந்த பக்கத்துல இருந்த ஒருத்தர் பார்த்துட்டு, இல்லங்க அவர் கீழே விழுந்து அதை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க கொடுக்கறதா மாத்திரைங்கிறாங்க. ம் ம் இன்னொன்னு என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு அடிபட்டு ஒரு பெரியவருக்கு வந்து காயம் போட்டு அங்க அவருக்கு கட்டு போட்டு அங்க இருக்கிறாங்க. ம் அவரே போய் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க, அதெல்லாம் கழுவுங்கன்னு சொல்றாங்க. ம் அப்போ ஒருத்தர் ஒரு இளைஞர் போய் அதை கேட்கிறாரு, என்னங்க அவரே போய் சுத்தம் பண்ண சொல்றீங்க ம் ம் அப்படின்னு கேட்டாங்க. அவரை நாங்க கழிப்பிடத்தை கூட கழுவ சொல்லுவாங்க, அதனால உங்களுக்கு என்ன ம் அப்படின்னு. இந்த அரசு மருத்துவமனைங்கிறது சரியாக இயங்கல, ம் மாத்திரை மருந்து இல்ல, சரியா கவனிக்கிறது இல்ல. ம் அதை விட இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நான் வந்து மாத்திரை வாங்கிட்டு போனேன், ம் மாத்திரை தீர்ந்து போச்சு, திருப்பி வந்து கேட்டா அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேல வரக்கூடாதீங்க வரக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி தடுத்து விடுறாங்க, திரும்ப சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ம் ம் இல்லன்னா யாராவது ரெக்கமெண்ட், அரசியல்வாதிகள் ரெக்கமெண்ட் பண்ணாலும் சேர்ப்போங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப இந்த காப்பீடு திட்டம் எல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம் இப்படி இருந்ததுன்னா? அப்ப இதுக்கு காப்பீடு திட்டம் எல்லாமே அப்படின்னு சொன்னா, அப்ப அரசு வந்து செயல்படாத அரசாக இருக்கு, ம் 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 பொம்மை அரசாக இருக்கு. உண்மைதான் உண்மை. இது வந்து இதெல்லாம் வந்து ரியல், நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது ரீல் இல்ல ரியல். இது ஆமா இப்ப இது வந்து பொம்மை அரசாக இருக்கு. ம் இப்ப இது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம் ம் சேலத்துல பாத்தீங்கன்னா, சேலம் மருத்துவமனை தான் இந்த மாத்திரை மாட்டி கொடுக்கறது. சரி ஈரோடு மாவட்டத்துல ம் முள்ளம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ம் பள்ளியில படிக்கிற மாணவர்களை ம் கழிப்பறைகளை எல்லாம் கழுவ சொல்றாங்க. சின்ன பிள்ளையிலேவா? ஆமா, ஆ கழிப்பறை எல்லாம் கழுவ சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ம் தண்ணீர் தொட்டி, மேல் தண்ணீர் தொட்டி, டேங்க் அதையும் நீங்க தான் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாணவர்களை கொண்டு விடுறாங்க. ஏன் பிள்ளைங்களை விடுறாங்க அங்க இந்த சுத்தப்படுறதுக்கு ஆள் இடத்துல இருக்காதாம்மா? பார்க்கும்போது இது ஆமா, இது வந்து செய்யக்கூடாது, ஆனா செய்யறாங்க. ஆ அதே மாதிரி இன்னொன்னு, இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு ஒரு ரீல் போய்கிட்டு வேற இருக்கு. என்ன சொல்றாங்க ரீல்ல? ரீல்ல பாத்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ம் ஸ்டாலின் அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் பஸ்ல ஏத்திக்கிட்டு அவரே ஓட்டிக்கிட்டு போற மாதிரி ரீல். ஆமா ஆமா ஐயனார் சாமின்னு பாட்டு வேற அவருக்கு அதுல நானும் பார்த்தேன். ஆமா ரீல் போடு. அப்ப ஐயனார் சாமி இதெல்லாம் பாக்கலையா அவரு? அதே மாதிரி துணை முதல்வரும் அதே மாதிரி அனுப்பி விடுற மாதிரி அவரும் வண்டியில ஏத்திட்டு போற மாதிரி அது ஒரு ரீல். ஆமா ஷூட்டிங். அதே மாதிரி செங்கல் சூளையில பிள்ளைகள் கல்லுகள் எல்லாம் வந்து பள்ளிக்கு போகாம கல்லுகள் வந்து என்ன சொல்றது, கல்ல இருக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு சின்ன பிள்ளைய. உடனே நம்ம முதல்வர் வந்து பேண்ட் சட்டை எல்லாம் போயிட்டு அந்த பிள்ளைய கூட்டி யூனிஃபார்மா மாத்தி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ரீல். அப்ப இப்படி எல்லாம் ரீல் போட்டு ஷூட்டிங் போடுற முதல்வரும் துணை முதல்வரும் பள்ளிக்குள்ள படிக்கிற குழந்தைகளை கழிவறைகளை கழுவ சொல்றதும், நீர்நிலை மேல் தொட்டிகளை கழுவ சொல்றதும், அந்த பிள்ளைகளுக்கு சரியான கல்வி இல்லாம இருக்கிறதும், அதை போலவே நீங்க பாத்தீங்கன்னா லா படிக்கக்கூடிய, சட்டம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தங்குறதுக்கு இடம் இல்ல. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் கல்வித்துறையிலே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம முதல்வரும் சரி துணை முதல்வரும் பார்க்காம இப்படி ஷூட்டிங்ல போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது ரீல்ல போகுது, ஷூட்டிங்ல போறாங்கிறது. அப்ப இந்த இங்க ரீலும் ரியலும் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. இது மாத்திரம் இல்ல, நம்ம துணை முதல்வருடைய தொகுதி சேப்பாக்கல, அவர் எதையும் திறந்து வைக்கிறதுக்காக போறாரு. அப்ப இந்த கூவத்தை ஒட்டி ஒரே நாத்தமா இருக்கு. அதே மாதிரி குடிசைகளும், அந்த கூவத்தை ஒட்டி குடிசைகளும் இருக்கு. ஆமா, அது தெரியாம இருக்கிறதுக்கு திரை சீலைகள் கட்டப்பட்டு மரத்து. எங்க அவரு சென்னையிலே பிறந்து வளர்ந்தவர். அவர் என்ன எந்த சவுதி துபாயில இல்ல அமெரிக்கால பிறந்தவரா?
துணை முதலமைச்சர் இங்கேயே தானே பிறந்து வளர்ந்தவரு. அவருக்கு எல்லா பகுதியும் தெரியும். இல்ல ஆந்திரால இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டாரு அவரும். போனவரு அவருக்கு ஏன் அரசியல போட்டு மறைச்சுக்கிட்டு கூடிய இன்னும் தெரியாத விஷயம் மாதிரி இல்ல இருக்கு. இத முதல்ல ரீல்ல நம்ம முதல்வர் சொல்றாரு. குஜராத்ல நீங்க மோடி இவரு ட்ரம்ம கூட்டிட்டு வரையில அங்கே சேலை கட்டி அந்த குடிசைகளை எல்லாம் தரிசையில கட்டி மறைச்சுக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் இப்படி நம்ம நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர், தமிழக முதல்வர் முதல்ல மேடையில பேசியிருக்காரு. நம்ம மேடையில பேசியிருக்காரு. நம்ம ஊர்லயே இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் தெரியாம இருக்கிறதுக்கும் குடிசைகள் தெரியாம இருக்கிறதுக்கும் திரைச்சேலை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போறதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னு அன்னைக்கு இதே முதல்வர் பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய மகன் துணை முதல்வர் திரைச்சேலை கட்டிக்கிட்டு தான் இல்ல இவரும் முதல்வரும் மதுரைக்கு போகும்போது அதான் கட்டிட்டு போய் மாத்தி மாத்தி இப்ப இவங்க செய்த தப்புகளை எல்லாம் மக்கள் இளைஞர்கள் ரீலாக போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க ரீல பாத்தீங்கன்னா ரியல் தெரியுது, ரியல பாத்தீங்கன்னா ரீல் தெரியுது. அதே மாதிரிங்க ஐயா இப்ப எனக்கு நிறைய படத்துல பார்த்த சீன் எல்லாம் இப்ப ஞாபகம் வருது. சட்டம் என் கையில்ன்ற மாதிரிதான் இப்ப இருக்க எல்லாருமே நடந்துக்கிறாங்க. இப்போ கேப்டன் விஜயகாந்தும் சரி சத்யராஜ் சாரும் நடிச்ச படம் மாதிரியே ஒரு சீன் நான் பார்த்தேன். ஒரு பையன் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு அவர் வண்டியை ஓட்டிட்டு போயிருக்காரு. 2 மேல ஏத்தவும் போயிட்டாரு. டிராபிக் போலீஸ்காரர் அவரை புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள விட்டுருக்காரு. 3வது நாள் அந்த தம்பி வெளியில வந்துருச்சு. வெளியில அதே டிராபிக் போலீஸுக்கு சவால் போட்டு ஒரு ரீல் போடுது. இது என்ன இப்ப சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, இது ஏன் நமக்கு இப்படி ஆகுது? அதே மாதிரி நல்ல பிரபலமான நடிகர்கள், நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்லாம் இப்ப ட்ரக்ஸ் அப்படி இப்படி ஏன் இந்த கேஸ் எல்லாம் இப்ப போய்கிட்டு இருக்கு? இப்ப இது நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி கேக்குறீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம். மக்கள் இல்லையா? மக்கள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த சட்டம் ஒழுங்க சரியாக பார்க்க வேண்டியது, செம்மையாக நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவருக்கு கீழே தான் காவல்துறை இருக்கு. ஆமா, போலீஸ் இலாக்கா அவருக்கு கீழே தான். அவர் தான் பார்க்கணும். அப்ப அவருடைய காதுக்கும் அவருடைய கண்ணுக்கும் இது போய் சேரலையாங்கிற சந்தேகம் வருது. எதனால அப்படின்னா இந்த ட்ரக்ஸ் போதைப் பொருள் கலாச்சாரம் பெருமளவுல போய்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க அது குறிப்பாக இந்த சினிமா வட்டாரத்துல அதிக அளவுல இருக்கு. இந்த சினிமா வட்டாரத்துல இத பிரபலமாக ஆக்கி இருக்கிறதே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெட் சைன் மூவிஸ் தயார் பண்ற இந்த படங்கள் மூலமாகத்தான் அதுல நடிக்கிற கதாநாயகிகளுக்கு எல்லாம் 45 லட்சத்துக்கு பேக்கெல்லாம் கொடுத்ததாக ரீல் பார்த்தோம். ஆமா, அப்ப சிறப்பு பூதம் தான் பண்ணுதுங்கிறீங்களா? அதுல அந்த ஷூட்டிங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க ஆளுங்கள் தான் அவங்கள செலக்ட் பண்ணவங்க எடுத்தவங்க எல்லாம் அடிக்கடி பார்ட்டி வச்சு இவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப இந்த எல்லா பார்ட்டியிலுமே போதை வஸ்துகள் அதிகமாக புழக்கத்துல இருந்து பயன்படுத்தப்படுறது. அப்ப அதுலதான் இந்த ஸ்ரீகாந்த்ங்கிற ஆக்டரும் இதே மாதிரி நைட்ல நடந்த ஒரு சம்பவத்துலதான் அந்த போதை வஸ்துல வாங்கி அதை சாப்பிட்டு இருக்காரு. அவர் வீட்லயும் வச்சிருந்திருக்காரு. இதுல என்ன கொடுமையான யூஸ் பண்ண அவரை புடிச்சிட்டாங்க. அது வித்தது வேலை யாருக்கு வித்தா, எங்க இருந்து வந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல காணாம. இது பாக்கையில நீங்க திமுகவை சார்ந்தவர்கள் தான் இதுக்கு முன்னால இந்த கைதாயிருக்காங்க. நீங்க இந்த போதைப் பொருள்ல அயல்நாட்டு அணியில சம்பந்தமாக இருந்தவர் தான் ஒருத்தர் இதுல கைதாயிருக்காரு. அதே மாதிரி திமுகவுடைய வட்ட செயலாளர் நினைக்கிறாரு. அவர் இந்த கொரியர் கம்பெனி அது இதெல்லாம் வச்சிருக்கிறதா கேள்விப்படுறேன். அவருமே இந்த போதைப் பொருள் இதுல சம்பந்தப்பட்டவரு அப்படின்னு ஒரு 12 பேர் மேல சிபிஐல இருந்து அவங்க கேஸ் புக் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. அது பெரிய அளவுல இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டுல புழக்கத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் தான். அப்ப இவர்கள் எல்லாமே அதை கொண்டு வந்தவங்க, விற்பனை செஞ்சவங்க, பெரிய பெரிய வியாபாரமாக பல ஆயிரம் கோடிக்கு அதை செஞ்சவங்களா கைதாகல. சின்ன சின்ன லெவல்ல அதை பயன்படுத்தினவங்க கைதாகிறாங்க. இப்ப அவர் கூட ரொம்ப கெஞ்சுறாரு. அதாவது மாத்திரை போய் என் பையனை பாக்குறதுக்கு யாரும் கிடையாது, என்னை விட்டுருங்கன்னு அந்த ஆக்டர் கேக்குறாரு. கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாரு. அப்ப இது நான் பண்ண முடியாதுங்க, நீங்க ட்ரக்ஸ் அதாவது சிபிஐ கோர்ட்ல தான் அதை கேட்கணும். நான் இதுக்கு உங்களுக்கு ஜாமீன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்த மாசம் 15 நாள் ஏதோ ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி போயிருக்காரு. நீ அது என்னங்கிறது அப்ப தெரியும். அப்ப இந்த சட்டம் ஒழுங்கை யார் பார்க்கணும்? முதல்வர் பார்க்கணும். இப்ப இதே மாதிரி இப்ப இது மாத்திரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இந்த 2Gல உள்ள போனவரு ஒரு 12 மாசமோ 16 மாசமோ பீகார்ல இருந்துட்டு வந்தவர். கனிமொழி ஒரு 11 மாசம் இருந்துட்டு வந்தாங்க.
இவர் ஒரு 12 மாசம் ஆமா 16 மாசம் இருந்துட்டு வந்தாரு. ஆமா ஆமா ஒண்ணுமே இல்லன்னு நான் உடைச்சிட்டு வந்துட்டேன் உடைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றவரு. ஆமா மேடையில பேசும்போது இப்பதான் அவர் மேலதான் லேண்ட் போஸ்ட் கூட கவுந்தது. ஆமா. அப்ப அவர்லாம் வந்து அது சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கும் போது லேண்ட் போஸ்ட் வந்து தப்பிச்சு ஓடினாரு. அப்ப இதெல்லாம் நம்ம ரீல்ல பார்த்தது. ரீல்ல பார்த்தது. ஆமா ஆமா. அப்ப இப்ப அவரு ஒரு தடவை இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது சொல்றாரு, எதுக்கு இப்ப கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது அவர் மேலையும் அதிகமாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு போட்டிருக்கு. அது கோர்ட்ல கூப்பிட்டுருக்காங்க நேரடியா வந்து குற்றப்பத்திரிகையை வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அவர் போயிட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க தான் தூசியே எத்தனை ஆண்டி முத்து ராஜாவாச்சே, இப்ப எப்படி வந்து போனீங்கன்னா, இல்ல என்னை பாக்கணும்னு கூப்பிட்டாங்க, அதனால நான் வந்துட்டு போறேன், மேஜிஸ்ட்ரேட் இவரை பாக்கணும்னு கூப்பிடுறாங்க, அதனால வந்துட்டு போறேங்கிற மாதிரி ஜோக்கா சொல்லிட்டு போறாரு. அப்ப சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் சாட்சி. சரி, இது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2003 மாரன் பிரதர்ஸுக்குள்ள பாக பிரிவினை நடந்து முடிஞ்சிருச்சு. பார்ட்டிஷன் அப்படிங்கறத கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் நோட்டீஸ்ல அனுப்புறாரு. நான் சொல்லல, தயாநிதி மாறன் இன்னைக்கு எம்பியா இருக்க சொல்றாரு. இப்ப அவர் கலாநிதி மாறன் என்ன சொல்றாருன்னா, அது 2003 முடிஞ்சு போச்சு, நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர், நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டாரு. போலியா தஸ்தாவேஜுகளை ரெடி பண்ணிருக்காரு, போலியாக ஆடிட்டர்கள் எல்லாம் சேர்த்திருக்காருன்னு எல்லாரு மேலயும் கேஸ் போடுவேன்னு அவர் நோட்டீஸ்ல சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் இல்லாம இவர் வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் மேல 500 பிஎஸ்என்எல் லைனை வந்து அந்த சன் டிவி குழுமத்துக்கு அரசுக்கு தெரியாம ஒரு எக்ஸ்சேஞ்சே நடத்துனதாக ஒரு கேஸ் இருந்துச்சு தயாநிதி மாறன் மேல. அந்த கேஸ் என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் தெரியல, கடப்புல போயிடுச்சு போல தெரியுது. எனக்கும் தெரியல, இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. 500 லைன் டெலிபோன் லைன், ஒரு லைன் 2 லைன் இல்ல, 500 லைன். கவர்மெண்டோட இது பிஎஸ்என்எல்லோட அதுக்கு அமைச்சராக இருக்கையில அப்ப இவர் எடுத்ததாக ஒரு வழக்கு. இவர் டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரா இருக்கும் போது. ஆமா, அதே மாதிரி நீங்க நம்ம இவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ், இவர் அமைச்சராக இருந்ததுனாலதான் சென்னைக்கு வந்து கருணாநிதியை வீட்டுல போய் பாத்துட்டு போறாரு. சன் டிவி குழுமம் இவ்வளவு பெருசா வளர்றதுக்கு தயாநிதி மாறன் அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தது முகத்தினாலதான் இவர் பெரிய அளவுல சன் டிவியை வளர்க்க முடிஞ்சது, பெரிய அளவுல கொண்டு போக, அதுவும் அவுட் ஆஃப் லா நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சது, எல்லாம் செய்ய முடிஞ்சது. அப்ப அது 2003 இருந்து தொடர்ச்சியாக அதை பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாமே பெரிய அளவுல இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதிகளாக இருக்காங்க. பொண்ணு ஐபிஎல் டீமே வச்சிருக்காங்க. அப்ப இவங்க மாத்திரம் அவர் எப்படி எடுத்துக்கலாம்னு தயாநிதி மாறனே கேக்குறாரு. இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணம்? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் சட்டத்தை சரியாக பாதுகாக்கணுமோ, சட்டப்படி நடக்கணுமோ, அவங்க எல்லாம் சட்டப்படி நடக்கிறது இல்ல. பெரிய ஆளுகளுக்கு ஒரு சட்டமோ, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமா இருக்கு. 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய் எதுவும் பண்ணிட்டாலே அவங்க உடனே குற்றவாளி சீட்டிங் எதுவும் பண்றாங்க. அது வந்து சட்டத்துக்கு உடனே தெரிஞ்சு வந்துருது. ஆமா, சட்டம் முன்னால அவர் கைது செய்யப்படுறாரு, தண்டனை கொடுக்கப்படுது. ஆனா பல லட்சம் கோடியை சுருட்டிக்கிட்டு போறவங்க வெளியில இருக்கிறாங்க, நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க. ஜனநாயக நாட்டுல ஜனநாயகத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு. அதுவும் முதல்வர் குடும்பத்துல உள்ளவங்க மேலே இப்படி இருந்தா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சரியா இருக்கலாம்? அதனால இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு விரிவா பேசுறோம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை பத்தி சொல்றோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி ஐயா.